ஷே நந்தி எல்லாம் கேட்டுக்கோங்கடா. மானிட பிறவி தமிழ் வார்த்தை பேசி தமிழ் வார்த்தையில் அழிக்க வந்த பாய்ப்பேக தமிழ்நாடு, புரியுதா இல்லையா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி. அரசியல்வாதிக்கு இப்போத்தான் வலை சிக்கல் இப்போத்தான் ஏற்றுதார். வலையில் சிக்கலில் மாட்டணும். கணக்கு துஷ்டு வச்சுட்டார், துஷ்டு எடுக்கார், துஷ்டு வச்சுட்டார் கடவுள். முக்கால் சேர்த்தியோ கைலாசத்துலேருந்து போட்ட கணக்கு தப்பாது. இப்போ தேர்தலை அறிவிச்சிட்டான். தமிழ்நாட்டுக்குள்ளே தேர்தலை அறிவிச்சிட்டான். இப்போ அந்த கணக்கை பார்க்கார் கடவுள், பார்த்துக்கிட்டு இருக்கார். எப்படி தமிழ்நாட்டை செய்யணும், எப்படி கணக்கு எடுக்கணும், எப்படி இந்த புயலை உட்கார வச்சு எப்படி தூக்கணும் அப்படிங்கிற கணக்கு தான் பார்ப்பார். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஆட்டா முடிக்க இராணுவம் வானரப்படைகள் எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் உள்ளே வந்துடுவான். வந்தவுடனே உட்காந்து நாற்காலி சேரோடு சேர்த்து தூக்கிடுவாங்க. அதுதான் கணக்கு, முற்றுப்புள்ளி. புரியுதா? கணக்கு வரும், வராதில்ல, கணக்கு வரும். அந்த கணக்கு பெரிய பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் வரும். புரியுதா இல்லையா? அதுக்கு தான் தப்பு செஞ்சவனுக்கு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ இது என்ன கணக்கு அப்படின்னா, கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார் கடவுள் போடுறார். தமிழ்நாட்டுக்காரப்ப விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா கக்கன்னு அரசியல்வாதி கன்னடான்னு தான் சொல்லுவார். கழுத்து வரைக்கும் ஒரு புடி வரைக்கும் விளையாடுவார் கடவுள். அதுக்கப்புறம் செகண்டில் தூக்கி அள்ளி கொண்டு போய் சேர்த்துருவார். அதுதான் முடிவு. புரியுதா இல்லையாடா? நீ எவ்வளோ ஆடணுமோ ஆடு. 5 வருஷம் கணக்கு போட்டு நான் ஆடிட்டேன்டா, நீ ஆட்டத்தில் மேலே மாதிரி இருக்க அரசியல்வாதி, ஏன் ஆட்டத்தை பார்க்கணும்ல அப்படின்ட்டார். புரியுதா இல்லையா? எல்லாமே இராணுவம் முப்படை வானரப்படை உள்ளே வந்தவொடனே எல்லாம் நீதிமன்ற கோர்ட்டில் அப்படியே அள்ளிடுவாங்க. அரசியல்வாதி இருக்க உள்ள நிலுவையில் இருக்கா, அப்படியே அள்ளி கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதான் கணக்குடா, அதான் கணக்கு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு உலக நாடை கம்ப்ளீட்டாக அடி ஒன்றுக்கும் கப்பல் விமானம் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் முடிச்சு. ஏன்னா பார்டராக தூக்கிட்டு போன லிங்கத்தை பாடாப்படுத்திட்டான். உலக நாடே பாடாப்படுத்திட்டான். தமிழ்நாட்டுக்காரப்பே தமிழ் வார்த்தை பேசி நாசம் பண்ண வந்த முட்டா கூதி மனுக, புரியா இல்லையா? நச்சிருவார். அதுதான் ஆஸ்பத்திரியில் 7 நாட்டு சனி உட்காந்துருக்கான். அப்படியே கறி அறுக்க, உடம்பு அறுக்க, நெஞ்சு அறுக்க, குடல் அறுக்க, புடுக்க அறுக்க, குண்டி அறுக்க, மண்டையை அறுக்க, கண் அறுக்கிற கணக்கு இப்போ விடுவார். எதுக்கு 7 நாட்டு சனி? அவன் யார்கிட்ட 7 நாட்டு சனிகிட்டே கணக்கு கொடுத்துட்டாரு. உட்காந்து ஒத்த ஆஸ்பத்திரி விட்டுறாத ஆட்டு அப்படின்ட்டார். நான் எல்லாம் வெளிநாடு முடிச்சுட்டு வர்றது வரைக்கும் இங்கே ஆட்டு தமிழ்நாட்டுக்கார பேல ஆட்டி எடு. அதுக்கப்புறம் டெல்லி ஒரு ஆட்டு எறா அப்படின்னு இருக்காரு. ஆட்டுதான் ஐயா, நான் ஆட்டிதான். ஆஸ்பத்திரி தானே, ஆஸ்பத்திரியில் வராதவன் எவனுமே இருக்க மாட்டான். எல்லாம் ஆக்கங்கட்ட குதிமை உள்ளே வந்து தான் ஆகணும். ஆட்டி எடுத்துகிட்டு போதோம்னு அவனே சொல்லிட்டான். ஆட்டுன்னு இப்போ பாரு, 108 நரம்பு பாக்ஸில் 7 நாட்டு சனீஸ்வரி உட்கார்றாங்க. முக்கால் சேர்த்தியோ பாடுறா. காலையிலே கதை கேட்கு, வாயில்லாத ஜீவன் கதை கேட்கு, கொக்கு கதை கேட்கு. கடவுள்கிட்ட வந்து உட்காந்து கைலாசத்தில் உட்காந்து சாப்பிட்டு ஐயா கணக்கு போடுதாங்க. மானிட கட்சி கூட்டம், செடி கூட்டம் போடுதா. இங்கே பூரா பறவைகள் தான் வந்து கூட்டம் போட்டு ஐயா கணக்கு போடுறது காதால் கேட்கும். வாயில்லாத ஜீவன் கண்டார வழி சிரிக்கு மேலே முக்கால்